உதாரணத்துக்கு ஒரு கடல்ல ஒரு கப்பல் ஒண்ணு போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். அதுல உள்ள கேப்டன் தான் நம்மளுடைய கான்சியஸ் மைண்ட். அதாவது அந்த கேப்டனுக்கு அந்த கப்பல் எது மேல மிதக்குதுன்னு தெரியும். அது மட்டும் இல்லாம அந்த கப்பல் எதை நோக்கி போகுதுன்னு அவருக்கு தெரியும். அந்த கப்பலுக்குள்ள சில என்ஜினியர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க தான் சப்கான்சியஸ் மைண்ட் மாதிரி. அவங்களுக்கு கப்பல் எங்க இருக்குதுன்னு தெரியாது, எதை நோக்கி போகுதுன்னு தெரியாது. கேப்டன் கிட்ட இருந்து வர ஆர்டரை ஃபாலோ பண்றது மட்டும்தான் அவங்களுடைய வேலை. ஆனா அவங்க ஒர்க் பண்றதுனால மட்டும்தான் கப்பல் ப்ராப்பரா ஸ்மூத்தா மூவ் ஆகிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு அந்த கான்சியஸ் மைண்ட், அதாவது அந்த கேப்டனோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தப்பா இருந்ததுன்னு வைங்க, அதை ரிசீவ் பண்ற இன்ஜினியர்ஸ்க்கு, அதாவது சப்கான்சியஸ் மைண்டுக்கு அது தப்பான வேலையை செஞ்சு அந்த கப்பலானது ஆக்சிடென்ட்ல மாற்றுறதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்கு. சப்கான்சியஸ் மைண்டுக்கு லாஜிக் எல்லாம் பார்க்க தெரியாதுங்க. கான்சியஸ் மைண்ட் கிட்ட இருந்து வர இன்ஸ்ட்ரக்ஷனை அப்படியே அக்செப்ட் பண்ணி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடும். திரும்ப ஆர்கியூ எல்லாம் பண்ணிட்டு இருக்காது.